வெனஸ்டே ஆஃப்டர்நூன் இந்த லெமன் செடியில் எக்கச்சக்கமான காய் பிடிக்குங்க. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸாக எந்த ஒரு காயுமே பிடிக்கிறதில்ல. அதனால நல்லா ஒரு ரவுண்டு கட்டி நிறைய தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு கொஞ்சம் சாமி ரேக் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். இந்த ஒரு பெட்ஷீட் வாங்கியிருந்தேங்க, பெட் கவரு. ஸோ அதெல்லாமே போட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். பில்லோவரை மட்டும் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அத்தை சாமி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ள புதையல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாமே எடுத்து வச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஆர்டர்ஸ் நிறையாவே இருந்துச்சுங்க. பேக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த விலாகு. நேற்று நைட்டு இட்லி சுட்டுருந்தேன். அந்த இட்லி வந்துட்டு மீதமாயிடுச்சு. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு பொடிச்சோம்னா நல்லா பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கை வலிக்குங்க. நிறைய சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா பொழுன்னு அதை பொடிச்சுட்டு இட்லி பொடியெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டே ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டார். எங்களுக்கே கிடையாது. அதுக்கப்புறமா அத்தை பாசிப்பருப்பு ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. காலையிலேயே வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே போட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. கொஞ்சம் ஹவுஸ் க்ளீன் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். சோஃபா கவர் எல்லாமே எடுத்து நீட் பண்ணிவிட்டு பெட்டுக்கு வந்துட்டு பெட் கவர் மாற்றிடலாம். அதை அப்படியே காமிச்சிருந்தேனாலங்க அந்த கவர் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு நான் இந்த பெட் கவர் பார்த்துட்டிங்கன்னா நான் ஹோல்சேலாக கொடுக்குற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. எங்களோட தெரிஞ்ச கடை தான். ஈரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஆன்லைன்லேயே 2000 சம்திங் வந்துச்சுங்க. கிங் சைஸு. ஒரிஜினல் ப்ரைஸு 2100. பட் எனக்கு 800 சம்திங் கொடுத்தாங்க. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். யாராவதுக்கு முக்கியமாக தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வேணும்னா வாங்கித்தரேன். ஏன்னா அது வந்து ஹீட் வராதுங்க. நல்லா காட்டன், குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நைட்டில் அவர் பெட்டில் தான் தூங்குறாரு. அதனால் ஒரு ஹீட் வராத மாதிரி ஒரு பெட் ஸ்ப்ரெட்டாக வாங்கி போட்டிருக்கிறேன். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க. மைண்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்துச்சு. இது அந்த நாள் நைட் எடுத்த பிளாக்குங்க. சந்தைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஸ்ட்ராங்காக விட்ட மாதிரி டீயை போட்டு குடிச்சிட்டு சந்தைக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அத்தை. தக்காளி எல்லாமே அரிஞ்சு போட்டு ஃபைனலாக கொஞ்சம் லெமன் போட்டால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ தக்காளி நிறையா போட்டு கேரட் பீன்ஸ் போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் அன்றைக்கி எனக்கு வெட்டுறதுக்கு மைண்ட் செட்டே இல்லைங்க. அதனால் இதெல்லாமே போட்டு லெமன் புளிஞ்சு விட்டு செஞ்சுருந்தா டேஸ்ட்டும் சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. எனக்கு சந்தைக்குனா பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கையோடு க்ளீன் பண்ணி விட்டுறலாம் கிச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் அத்தை சமைப்பாங்க. நான் நைட் வந்து சமைச்சிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சா மோஸ்ட்லி என்னோடய ரொட்டீன் இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கும். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டனால ஆஃபீஸ்லேயே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சுங்க. ஸோ குவாலிட்டி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.